அப்ப இந்த விளைச்சலை கெடுக்கிறது யாரு அப்படின்னா சத்துரு தான். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம். எங்க ஊழியத்துலங்க வெட்டி கட் பண்ணி எறியப்பட்ட ஓவரி வளர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வித் மெடிக்கல் சர்டிபிகேட்டோட சொல்றேன். வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓவரியில கட்டி இருந்தது, கிரிக்கெட் பால் சைஸ்ல கட்டி இருந்தது, எடுத்துட்டாங்க. எந்த டாக்டர் கட்டி எடுத்தாங்களோ அதே டாக்டர் ஆச்சரியப்படும்படி அந்த ஓவரி திரும்ப வளர்ந்துருக்கு. ஒரு அம்மாவுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. சோத்திரம், ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கவனிங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இவையெல்லாம் ஒரு தேவ மனுஷனால நடக்கிறது கிடையாது. கர்த்தர் விளைய செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் பயிரிடுகிறோம், நாங்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறோம், அவ்வளவுதான் எங்களுடைய வேலை. ஆனா விளைய செய்கிற தேவன் தான் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த விளைச்சலை கெடுத்தார்கள். பக்கத்துல கைப்பிடிங்க. உன் விளைச்சலை கெடுப்பது யாரு? சத்துரு. 50,000 சம்பளம் வாங்குவோம் இல்ல, ஆனா 60,000 70,000 வட்டி கட்டுவோம். எத்தனை பேர் குடும்பத்தில் அப்படி இருக்குன்னு. அப்போ இந்த விளைச்சலை கெடுக்கிறது யாரு? நல்ல வருமானத்தை கெடுக்கிறது யாரு? நல்ல ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது யாரு? அவன் சத்துரு. ஏன் உள்ளே வந்தான்? மறுபடி பொல்லாப்பை நாம் செய்ய ஆரம்பித்தோம். உன்னுடைய நன்மையை கெடுக்கிற அந்த ஆவி, உன்னுடைய வருமானத்தை கெடுக்கிற அந்த ஆவி, இந்த ஆவியை விரட்டும்படிதான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்ற போகிறார்.